வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். என்னோட சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோட நியூ இயர் விஷஸ் நான் எதுக்காக லேட்டாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்று வரைக்கும் வந்து சரியான காய்ச்சல். என்னால் வந்து எந்த போஸ்ட்டும் போட முடியல, எந்த வீடியோவும் போட முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு போது அழைஞ்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, இன்றைக்கி தான் ஒர்க் ஷாப் வந்திருக்கேன். அதுதான் என்னோட விஷஸ் வந்து லேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, அந்த பிரச்சனை விடுங்க. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளும் வந்து ஏறிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாருமே பைக் யூஸ் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கும் பெட்ரோலுக்குன்னு தனியாக நம்ம ஒரு பெரிய அளவு தொகையை ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி பெட்ரோலில் வந்து நம்ம பெட்ரோல் செலவை குறைக்கணும், வண்டியோட மைலேஜ் வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு பெட்ரோல் சேவர் சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து ஆன்லைன்லேயும் இல்லை ஆஃப்லைன்லேயும் கிடைக்குது மார்க்கெட்லேயும். அதெல்லாம் வந்து ஒரிஜினல் தானா, அதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யுதா, அதில் நம்மளை ஏமாத்துகிற வேலையான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெட்ரோல் சேவர் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இது எட்டனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபியூல் சேவர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து ஒரு ட்ராப் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது 30% வந்து மைலேஜ் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாயால் நிறைய சொல்லியிருப்பாங்க. நான் யூஸ் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரிலாம் வந்து சும்மா வாயால் வண்டி ஓட்ட போகிறது இல்லை. இதை நம்ம மெக்கானிக்கோட பாணிலேயே டெஸ்டிங் கேனில் பெட்ரோல் பிடிச்சி நார்மல் பெட்ரோலில் எவ்வளோ தூரம் வண்டி போகுது, அதே இந்த எட்டனோ கலர் பெட்ரோலில் எவ்வளோ தூரம் போகுது சொல்லிட்டு கண் கூட பார்க்க போகிறோம். மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா ஆகலையா, நம்மளை ஏமாத்துறாங்களா, இல்லை நமக்கு இது ப்ராஃபிட் தானே சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வந்துருக்கோம். இது நார்மலாக பெட்ரோல் பங்க்கில் வாங்கி தான், ஸ்பீட் பெட்ரோல், நார்மல் பெட்ரோல் தான். இதில் நம்ம வந்து ஒரு சொட்டு இந்த எட்டனோ ஃபியூல் சேவரை மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை டெஸ்டிங் கேனில் பிடிச்சி நம்ம எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம டேங்க்கில் ஊற்றி தான் எல்லாருமே வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மைலேஜ் இவ்வளோ தருது அவ்வளோ தருதுன்னு சொல்லியிருப்பாங்க. யாருமே வந்து இது டெஸ்டிங் கேனில் பிடிச்சி ஓட்டி காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் செக் பண்ணிடலாம். ஓகே, ஒரு ட்ராப் கரெக்டாக விட்டோம். 1 லிட்டருக்கு ஒரு ட்ராப் விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பெட்ரோலை தனியாக ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வச்சுப்போம். அடுத்து நம்மக்கிட்ட ஒரு டெஸ்டிங் கேன் இருக்குது. நம்ம மெக்கானிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தான் மைலேஜ் எவ்வளோ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச அளவு வந்து 300 ml இருக்கும். 300 ml அளவு இருக்கும். இந்த 300 mlக்கு நான் வந்து நார்மல் நான் என் பைக்கில் இருக்கிற பெட்ரோலை பிடிச்சி நான் ஓட்டி பார்க்குறேன். என் வண்டி எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம அங்கே நின்னதுக்கப்புறம் இந்த எட்டனோ ஃபியூல் சேவர் கலந்து அந்த பெட்ரோலில் 300 ml எடுத்து ஓட்டி பார்க்க போகிறோம். என்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இது என்னோட பைக் தான், பல்சர் 150 BS4 மாடலு. வண்டி கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது வரைக்கும் வண்டியில் வந்து எந்த இன்ஜின் ஒர்க்கு நான் பார்த்ததில்லை. ஜஸ்ட் அவுட் ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மல் பெட்ரோல் இந்த வண்டியில் போட்டு நான் ஓட்டி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு என் வண்டியில் இருக்கிற டேங்கில் இருக்கிற பெட்ரோலே நான் வந்து ஒரு 300 ml பிடிச்சிக்கிறேன். டெஸ்டிங் என்ன பிடிப்பேன் ஒரு கையில். ஷீல்டை திறந்துக்கலாம். சாவி உள்ள போக மாட்டேங்குது. பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு கார்பரேட்டர்லேருந்து ஓசை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறான். ஓகே, கார்பரேட்டர்லேருந்து ஓசை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ டெஸ்டிங் கேனில் நம்ம ஒரு 300 ml பெட்ரோல் பிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 300 ml வெளியே எடுத்துக்கலாம். ஓசை 300 ml கரெக்டாக பிடிச்சிருக்கோம். இந்த அளவு பெட்ரோலை வச்சு நம்ம வண்டியை ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணுவோம். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துக்கலாம். என் வண்டியில் இதுவரைக்கும் நான் மைலேஜ்லாம் செக் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் கொஞ்சம் வேகமாக வண்டி ஓட்டுறதுனால மைலேஜை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை. வரத்தான் வரும்னு விட்டேன். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில், அதாவது எக்கனாமிக்கல் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்கல் ஸ்பீட்னா ஒரு 40லேருந்து 60க்குள்ளே, 40லேருந்து 60க்குள்ளே ஓட்டினா தான் மைலேஜ் வந்து நல்லாயிருக்கும்னு கம்பெனிக்காரனே சொல்லுவாங்க. அந்த மாதிரி 40லேருந்து 60க்குள்ளே நம்ம ட்ரைவ் பண்ணி எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்த்துடலாம். நானும் என் பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஃபியூல் சேவர் வேலை செய்தாலும் தெரிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேங்க்லேருந்து வரக்கூடிய பெட்ரோல் டேப் வழியாக வரக்கூடிய ஓசை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். டெஸ்டிங் கேன்லேருந்து வரக்கூடிய ஓசை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் டெஸ்டிங் கேனை நான் ஆன் பண்ணல. டெஸ்டிங் கேன் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இது ஏன் ஆஃபில் வச்சுருக்கேன்னா, இப்போ நம்ம வண்டியோட கார்பரேட்டர்லேயே கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும். அந்த பெட்ரோல் காலியாகிற வரைக்கும் நம்ம வண்டியை ஓட்டுவோம். அங்கேருந்து நம்ம டெஸ்டிங் கேனை வண்டி ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம டெஸ்டிங் கேன் ஆன் பண்ணி அங்கேருந்து மறுபடியும் நம்ம டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் இந்த எட்டனோ கலந்த பெட்ரோலை வந்து நம்ம டேங்க் கவரில் வச்சுட்டு நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் மீட்டரை ரீசெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கார்பரேட்டர் பெட்ரோல் எவ்வளோ தூரம் போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரிப் 1 ரீசெட் ஆயிடுச்சு. அடுத்து ட்ரிப் 2வும் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இருந்து நம்ம கார்பரேட்டரில் இருக்கிற பெட்ரோல் எவ்வளோ தூரம் போகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம்.
பைக் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகலை. ஓகே 1.5 கிலோமீட்டர் போயிருக்கு கார்பரேட்டர் பெட்ரோலில். 1.5 கிலோமீட்டர் கார்பரேட்டர் பெட்ரோல் ட்ரை. இப்போ நான் மறுபடியும் ரீசெட் பண்ணிக்கிறேன். ரீசெட் ஒரு ட்ரிப் 2 பண்ணிக்கலாம். ஓகே ட்ரிப் 2 ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம டெஸ்டிங் கேனில் இருக்கிற வந்து நார்மல் பெட்ரோல் நம்ம வண்டியில் பிடிச்ச பெட்ரோலையே நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே போகலாம். நம்ம ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே மெயின்டைன் பண்ணலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டுக்கலாம், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஓகே வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. அப்படியே இண்டிகேட்டரை போட்டு வண்டி ஓரம் கட்டிப்போம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா மொத்தமாக ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம டெஸ்டிங் கேனோட பெட்ரோல் காலி. 14.1 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதாவது 300 ml பெட்ரோலில் 14 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா அப்போது எவ்வளோ மைலேஜ் வருது நம்ம வண்டி? இப்போ 14.1 கிலோமீட்டர் வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 4.7 வரும். 4.7 நம்ம 10ஆல் பெருக்கணுன்னா நமக்கு வந்து 47 கிலோமீட்டர் வரும். அப்போ 1 லிட்டருக்கு வந்து நமக்கு 47 கிலோமீட்டர் கொடுக்குது. ஆவரேஜ் ஸ்பீடில் ஓட்டினா கரெக்டாக மைலேஜ் வருது நம்ம வண்டி, பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியில் நார்மல் பெட்ரோல் 300 ml வந்து பார்த்திங்கன்னா 14.1 கிலோமீட்டர் போயிருக்கு. பெட்ரோல் சேவர் கலந்த பெட்ரோல் எடுத்து 300 ml ஊற்றுவோம். அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம டெஸ்டிங் கேனை கழட்டிட்டு பெட்ரோல் டேப்பை க்ளோஸ் பண்ணிப்போம். ஏன்னா க்ளோஸ் பண்ணாமல் ஊற்றினா பெட்ரோல் இறங்கிக்கிட்டே இருக்கும். கார்பரேட்டர் ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போயிடும். அப்போ அதனால் நம்ம பெட்ரோல் டேப்பை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ அப்படியே இந்த பெட்ரோல் 300 ml ஊற்றுவோம். கரெக்டாக நம்ம 300 ml ஊற்றிப்போம். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த அதே எக்ஸாக்ட் அளவு தான் 300 ml. தெரியலையா எந்தா வெயில் இல்லைண்ணா? ஓகே ரைட். ஓகே இப்போ நம்ம இந்த பெட்ரோலை வச்சு எவ்வளோ தூரம் போகுதுன்னு அதே மாதிரி ஆவரேஜாக 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுவோம். வரும்போது எப்படி வந்தோமோ அதே மாதிரி ஓட்டலாம். இதையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு டைம் பயங்கரமாக எடுக்குது. 15 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுறதுன்றது வேலை. அவ்வளோ நேரம் வீடியோ பார்க்க மாட்டாங்க யாரும். சரி, இந்த மீதி பெட்ரோலை அப்படியே மூடி டேங்க் கவரில் போடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபியூல் சேவர் பெட்ரோல் சேவர் கலந்த பெட்ரோலை டெஸ்டிங் கேன் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இது யூடன் பண்ணிக்கலாம். பரவா $14.1 ஓடி இருந்துச்சு. இப்போ நான் மீட்டர் ரீசெட் பண்ணிக்கிறேன். ட்ரிப் 1 மட்டும் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரிப் 2 நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ட்ரிப் 1 0. ட்ரிப் 2ல் நமக்கு 14.1 இருக்குது. இது ட்ரிப் 2. ஆமாம், இங்கே 0 நமக்கு தெரியும்ல, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு தெரியும்ல. சரி ஓகே போகலாமா? ஒரு லெஃப்ட் எடுத்துக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் காலி. டெஸ்டிங் அந்த பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை. இப்போ பார்த்தீங்கன்னா 16.1 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா போயிருக்கு. நம்ம நார்மல் பெட்ரோல் நம்ம 300 ml பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 14.1 போயிடுச்சு. எட்டனோ ஃபியூல் சேவர் கலந்த பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா 16.1 போயிருக்கு. பெட்ரோலில் 30.2 ரெண்டுத்தையும் சேர்த்தா 14.1 16.2 சேர்த்தா 30.2. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வந்து கரெக்டாக மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 300 mlக்கு 2 கிலோமீட்டர்னா அப்போது 1 லிட்டருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 16.1 டிவைடட் 3 போட்டு அது பார்த்தீங்கன்னா 5.36 வரும். அதை 10ஆல் பெருக்கணும்னா 53.6 கிலோமீட்டர் வரும் 1 லிட்டருக்கு. இப்போ நார்மலாக 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 47 கிலோமீட்டர் கொடுக்கும் ஒரு வண்டி பார்த்திங்கன்னா நம்ம எட்டனோ ஃபியூல் சேவர் கலந்ததுக்கப்புறம் 53.6 கிலோமீட்டர் கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6.3 கிலோமீட்டர் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன். 6.6 கிலோமீட்டரா, சாரி 6.6 கிலோமீட்டர் அதிகமாகுது. இது பர்சன்டேஜில் பார்த்தோன்னா எத்தனை பர்சன்டேஜ் வரும்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 14% வரைக்கும் வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த எட்டனோ ஃபியூல் சேவர் பைக்கில் வந்து உண்மையாகவே வந்து மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்டிங் அண்ட் போட்டு கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ml பெட்ரோலுக்கு 2 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நம்ம பர்சன்டேஜ் கணக்கு படி பார்த்தோன்னா ஒரு 14% வரைக்கும் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து நம்ம பைக் மாறுபடலாம். என் வண்டி பார்த்திங்கன்னா பல்சர் 150, அதில் வந்து ஒரு 14% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மற்றபடி ஸ்ப்ளெண்டரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம். ஒரு வண்டிக்கு அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் மாறுபடும் வேண்டிய. ஆனால் ஓரளவுக்கு இது வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதனால் நம்ம வந்து பெட்ரோலோட செலவும் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைக்க முடியும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்த்தோன்னா, பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலக்கூறுகள் வந்து ஹைட்ரோ கார்பன் தான் இருக்கும். அந்த ஹைட்ரோ கார்பனை வந்து இந்த ட்ராப் என்ன பண்ணணும்னா, அந்த ஹைட்ரோ கார்பனோட மூலக்கூறுகளை வந்து பிணைஞ்சிருக்கிற அந்த செயினை வந்து உடச்சி தனித்தனி பார்ட்டாக பிரிச்சிடும். அதனால் என்ன ஆகுனா பெட்ரோல் வந்து ஈஸியாக இன்ஜினுக்குள்ளே எரிஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் இது அந்த பிரின்சிபல் படி தான் அதை வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதை வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய பைக்கில் நீங்கள் இதை பயன்படுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என் சேனலில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் அப்போ தான் வந்து அதை படிக்கிறவங்க இதை வாங்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 550 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். இது அமேசானில் இருக்குது. நான் வேணா லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். நம்ம வீடியோவில் சந்தேகம், குறைகள், தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சதா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.